பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அந்த மேடையில் ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியான தலைவர்களும் வந்து இருக்கிறத எங்களால பார்க்க முடியும். பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பாமக ஆல்ரெடி வந்துருச்சு. ரிட்டையர் பாமகவை பற்றி நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதெல்லாம் ரிட்டையர்டு கர்னலுங்கெல்லாம் சொல்லு போனது, பல்லு போனது, முட்டி போனது, முழங்கால் போனது தான் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க. என்னுடைய பர்சனல் விருப்பம் என்னன்னா, இப்பயும் என்டிஏவிலேருந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவர் அப்படியே விட்டாச்சுன்னா அவர் திமுகவோட போகணும்னு நான் ரொம்ப ரொம்ப மனசார விரும்புகிறேன். அதிமுக வேணாங்கிறீங்களா? அவரு அதிமுகவுக்கு வந்தால் அவரால் கிடைக்கிற பலத்தோட அவர் திமுக பக்கம் போனார்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, காலகாலமாக எந்த சமுதாயத்திற்காக இவர் இன்னொரு சமுதாயத்தை வந்து அவங்கள ஒரு எதிரியாக்கி இவர் உருவகப்படுத்தி வச்சுருந்தாரோ, இன்னைக்கு திமுக பக்கம் போனால் அதே திருமாவளவனோட சேர்ந்து அன்பு உடன்பிறப்பேவா திருமாவளவனேவா அவர் உடனே இவரை கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணார்னா, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமும் ராமதாஸோடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு கன்சாலிடேட் ஆகி அந்த ஒட்டுமொத்த ஓட்டம் திரு அன்புமணி ராமதாஸுக்கு கிடைக்கும். இந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இங்கே வர்றதோடு அப்படி எட்டி நின்னார்னா, இல்லை திமுக பக்கம் போய் நின்னார்னா அது நல்லது. ராமதாஸ் நான் கேட்குறேம்மா, அவர் என்ன சொன்னார்? 2024 பாராளுமன்ற தேர்தலையே எனக்கு அதிமுக கூட்டணி மீது தான் விருப்பம். எது தடுத்துச்சு உங்களை? இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கலாமா அதிமுக கூட்டணியில்? திரு அன்புமணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கலாமே. நீங்கள் தானே அன்புமணியை வரவேற்றுட்டீங்களே, அப்புறம் எப்படி ராமதாஸ் வருவார்? என்ன அன்புமணி போய் அன்புமணியை வான்னு போய் எடப்பாடி பழனிசாமி காதல் கடிதம் போட்டாரா? அழைக்காம அவரா வந்தார். அவரு இவர் ஏமா என்னமா பண்ணாரு? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி சீனியர் மோஸ்ட் கூட்டணிக்கு வரேன்னு இவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தானா, சண்முகத்திட்டு CV சண்முகத்திட்டு சொல்லியிருந்தா பக்கத்து வீட்டில் தானமா இருக்கிறாரு.